பிள்ளையார்பட்டி அந்த இடத்துல இங்கே ஒரு டியூஷன் படிக்க ஒரு பேரண்ட் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஓகே, இந்த டியூஷன் எப்படி நடக்குது, எப்படி அவங்க பிள்ளைகள் படிக்கிறாங்க, அதை பற்றி ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்போம். ஓகே சிஸ்டர், பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கிறீங்க? ஓகே, நல்லா இருக்கும் சிஸ்டர். ஓகே, இப்போ நீங்கள் இந்த பிள்ளையார்பட்டியில் ஒரு டியூஷன் சாலமன் பிரதரும் சிஸ்டரும் எடுக்கிறாங்க. எப்படி இருக்குது அந்த டியூஷன்? டியூஷன் நல்லா நடக்குது. நல்லா இருக்கு. பிள்ளைங்களா படிக்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை எத்தனை வருஷமா இந்த டியூஷனில் படிக்க வச்சிருக்கீங்க? அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறாங்க. இப்போ எத்தனை படிக்கிறாங்க? ஒரு பாப்பா 11th படிக்கிறா. 11th படிக்கிறா. ஒரு பாப்பா 8th படிக்கிறா. அதாவது எங்க நாத்தனார் பொண்ணுங்கள நான் பாத்துக்கிறேன். ஓ. அவங்க விட்டுட்டு அவங்க சிங்கப்பூர்ல வந்து ஒர்க் போயிருக்காங்க. அவங்க அப்பா வந்து அவங்க கூட இல்லை. அதனால நானே எங்க மாமனார் எங்க மாமியார் பாத்துக்கிறோம். ஓகே, இப்போ என்னன்னா அவங்க விட்டுட்டு போன பிள்ளைகளை இப்போ படிக்க வைக்கணும். அவங்க நல்லா பெஸ்ட்டாக படிக்கணும். உங்களால் அவ்வளோக்கு சொல்லி தர்றதுக்கு கஷ்டம். அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? இந்த டியூஷனில் அனுப்பிச்சு விட்டீங்க. இப்போ ஓகே, இப்போ இந்த டியூஷன் அனுப்பிச்சனால உங்கள் பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க? இப்போ நல்லா படிக்கிறாங்க. இப்போ நல்லா படிக்கிறாங்கன்னா எப்படி, அது முன்ன எப்படி படித்தாங்க, இப்போ எப்படி படிக்கிறாங்கன்னா அதை பற்றி ஏதாவது ஒரு கருத்துக்கு இருந்து சொல்லுங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக படிப்பாங்க, அந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரி படிப்பாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா படிக்கிறாங்க. கீழ்படிதல் இருக்கு. கீழ்படிதல் இருக்கு. ஓகே, அப்படின்னா டியூஷன்ல வந்து படிப்பு மாத்திரம் மற்ற இதெல்லாம் சொல்லி தராங்களா? இப்போ பொண்ணுங்கன்றனால எப்படி நடந்துக்கணும், நம்ம எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், எப்படிலாம் பெரியவங்கள்ட்ட பேசணும், மரியாதை கொடுக்கணும், இதெல்லாம் வந்து சொல்லி தராங்க டியூஷன்ல. ஓகே, உங்களை கூப்பிட்டு ஏதாவது பேசுவாங்களா பிள்ளைங்க? பிரேயருக்குலாம் எங்களை வந்து கூப்பிடுவாங்க. ஓகே, பிரேயருக்கு அப்புறம் சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட இயேசுவை பத்தி எடுத்து சொல்லுவாங்க. பிள்ளைங்க வந்து எப்படி படிக்கிறாங்க எல்லாமே கேட்பாங்க. ஓகே ஓகே ஓகே, எப்படி படிக்கிறாங்கன்னு கேட்பாங்க. நீங்க ஹானஸ்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நல்லா படிக்கிறாங்க. நல்லா படிக்கிறாங்கன்ட்டு. ஓகே, இங்க வந்ததுனால உங்க பிள்ளைங்களுடைய பிஹேவியர் எல்லாம் சூப்பரா மாறி இருக்கு. படிப்புலயும் மாறி இருக்கு. ஓகே ஓகே, உங்க சொல்றதெல்லாம் கேக்குறாங்க. ஓகே, ஒரு பிரச்சனை எது பண்ணும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்கன்னு தான் கேக்குறேன். சில நேரத்துல என்னோட பேச்ச கேட்கலன்னா அப்புறம் சாலி சிஸ்டர் வருவாங்கல்ல, அவங்க கிட்ட நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நான் சொல்றது கேட்கல, ஏத்து பேசுறாங்க, அந்த மாதிரி நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்க நல்லா சேஞ்ச் இருக்கும். இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, அவங்க அட்வைஸ் பண்ணா கேக்குறாங்களா? கேக்குறாங்க. அத இது பண்றாங்க, ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க, கேட்பாங்க. ஓகே, இங்க இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் அப்படிதான். அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வச்சு அந்த மாதிரி ஒரு பிள்ளைங்க ஏதாச்சும் சேட்டை பண்ணாலோ ஏதோ அடங்கல வேற ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா கூப்பிட்டு சொல்லுவாங்க. அவங்களும் அட்வைஸ் பண்ணுவாங்க, அது பிள்ளைங்க கேட்டுப்பாங்க. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ பவானி சிஸ்டர், உங்க குட் டைம்காக. ஓகேவா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா ஜெபம் பண்றோம். கர்த்தர் பெரிய காரியம் சார். தேங்க்யூ.